ஃபர்ஸ்ட் பார்க்க போற சம் வந்து fourth sum. Fourth sum, if f of x is equal to 4x plus 3 by 6x minus 4, x not equal to 2 by 3. So, ஏன் x not equal to 2 by 3 கொடுக்குறாங்கன்னா 6x minus 4 equal to 0 போட்டு பாருங்க, நமக்கு 2 by 3 வேல்யூ கிடைக்கும். அப்ப இதில் 2 by 3 போட்டா டினாமினேட்டர் 0 ஆயிடும். அப்ப 2 by 3 தவிர வேற என்ன வேல்யூஸ்னாலும் இருக்கலாம். Show that f composite f of x is equal to x improve பண்ணணும். For all x not equal to 2 by 3, what is the inverse of f? இந்த question important question தான். எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். Exercise 1.3, question number 4. Questionல கொடுத்திருக்கிற f of x எழுதுறோம். Given that f of x is equal to 4x plus 3 divided by 6x minus 4. x is not equal to 2 by 3. இதில் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன? f composite f of x is equal to x ன்னு ப்ரூவ் பண்ணணும். For all x is not equal to 2 by 3. ஏன்னா x is equal to 2 by 3 ஆ இருந்தா டினாமினேட்டர் 0 ஆயிடும், not define ஆயிடும். Okay, f composite f of x. இதுல வந்து இது ப்ரூவ் பண்ணணும். Number 2, inverse of f calculate பண்ணணும். This question also important. So இதுவும் important question தான். f composite f of x. f இந்த composite வந்து இப்படி bracket open பண்ணிக்கோங்க. f of x. Now இந்த f அப்படியே எழுதுறோம். இந்த f of x placeல questionல கொடுத்திருக்கிற f of x காப்பி பண்ணிக்கோங்க. 4x plus 3 divided by 6x minus 4. இப்போ இந்த bracket term ஃபுல்லா ஒரு x நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. Again f of x. நம்ம f of xல இங்க எங்கெல்லாம் x இருக்கோ அந்த பிளேஸ்ல எல்லாம் அந்த full term சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுதான் இப்போ f of x. Substitute this term in the place of x here. இங்க எங்க x இருக்கோ அதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். So 4 x ஓட பிளேஸ்ல 4x plus 3 by 6x minus 4 plus 3 divided by 6 x ஓட பிளேஸ்ல 4x plus 3 divided by 6x minus 4 minus 4. So by LCM எடுத்துக்கலாம். 3 by 1 இங்க வந்து 4 by 1. So LCM பார்த்தா 6x minus 4 1. இது LCM வந்து 6x minus 4 வரும். So இந்த டிவிஷனை அந்த டிவிஷனா போட்டுக்கிறேன். So LCM வந்து 6x minus 4. So first termல 6x minus 4 இருக்கு. இந்த 4 வச்சு நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணா 16x plus 12 the numerator. ஓகேங்களா? இந்த லைன் இப்படி plus 3 into 6x minus 4. So இதுல 3 இருக்கு. 3 into 6x minus 4. இதே மாடல்ல இந்த டினாமினேட்டருக்கு எல்சிஎம் எடுத்துட்டா கூட we get 6x minus 4. இந்த 6 உள்ள வச்சு மல்டிப்ளை பண்ணா 24x plus 18 minus 4 into 6x minus 4. So next lineல இந்த 6x minus 4 இந்த 6x minus 4 கேன்சல் ஆயிடும். இப்போ நியூமரேட்டர் இந்த நியூமரேட்டர் டேர்மை சிம்பிளை பண்றோம், அப்புறம் இங்குள்ள டேர்மை சிம்பிளை பண்றோம்.
16x plus 12. 16x plus 12. 3 into bracket 3 into 6x minus 4 இருக்கு. அப்ப 18x minus 3 4s are 12. என்ன பண்ணிருக்கோம்னா இந்த 3 வச்சு இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இதே வேல டினாமினேட்டர் கூட நமக்கு இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். இந்த பிராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஃப்ரண்ட்ல மைனஸ் சைன் இருக்கு, அதையும் பிராக்கெட்டுக்குள்ள மல்டிப்ளை பண்ணணும். 24x plus 18 minus 24x வரும். ஒரு மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகி பிளஸ் 16. நியூமரேட்டர்ல பார்த்தா பிளஸ் 12 மைனஸ் 12 இருக்கு. இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும். பிளஸ் 24x மைனஸ் 24x கேன்சல் ஆகும். நியூமரேட்டர்ல 16x பிளஸ் 18x இருக்கு. ஆடிங் த 2 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 16 plus 18 14 ஒரு 1 வரும். So totally 34x divided by 18 plus 16 is 34. Now 34 get cancelled. x கிடைக்கும். left side என்ன வச்சிருந்தோம்? f composite f of x. f composite f of x is equal to xங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. அப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இத. So hence it is proved. ஆனா சம் கம்ப்ளீட் ஆகல. சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்வர்ஸ் ஆஃப் f கால்குலேட் பண்ண சொல்றாங்க. சைடு ஹெட்டிங் வேணா போட்டுக்கோங்க. இன்வர்ஸ் ஆஃப் f. The question important. So inverse of fங்கிறது ஒரு புது ப்ரொசீஜர் அல்ல. நம்ம on to அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் எழுதியிருப்போம். அதாவது let f of x is equal to y belongs to codomain set, then there exists x belongs to a சொல்றோம் இல்லையா? அதாவது இதே கான்செப்ட் தான். இந்த f of x is equal to y அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு x எலிமெண்ட் கண்டுபிடிப்போம். அகைன் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது உங்களுக்கு டொமைன் செட், இது கோடொமைன் செட். இது டொமைன், இது கோடொமைன். f of xங்கிறது இந்த கோடொமைன்ல இருக்கும். இதை ஒய்ன்னு சொல்லிட்டு நம்ம சிங்கிள் அல்பாபெட்ல போட்டுக்கலாம். இதுல இருந்து ஒரு கோடொமைன்ல இருந்து f of x எடுத்துட்டு அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணா நமக்கு ஒரு x கிடைக்கும். அந்த x வந்து டொமைன்ங்கிற செட்டுக்குள்ள வரணும். அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம எடுக்கிற இந்த f of xக்கு இன்வர்ஸ் எலிமெண்ட் இந்த xன்னு அர்த்தம். இப்ப இந்த x தான் இன்வர்ஸ் எலிமெண்ட் வரும். ஓகேங்களா? இதான் ப்ரொசீஜர். நம்ம கண்டுபிடிக்கிற x தான் இன்வர்ஸ் எலிமெண்ட்ங்கிற மீனிங்ல வந்துடும். ஸோ ஆன் டு ப்ரொசீஜர் எதுவோ அதே தான் நம்ம செய்ய போறோம். நான் ஃபினிஷிங் லைன் மட்டும் அந்த எக்ஸை எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஒய்ன்னு ரிப்ளேஸ் பண்ணுவோம். நம்ம அதே மாதிரி போடலாம். ஸோ லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் பிலாங்ஸ் டு ஹியர் கோடொமைன். இங்க நமக்கு வந்து கொஸ்டின் வந்து டொமைன் அண்ட் கோடொமைனை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணல. So let f of x is equal to y. பட் நம்ம f of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா 4x plus 3 divided by 6x minus 4 this equal to y. இது வந்து x கால்குலேட் பண்ணணும். இதை வேணா கிராஸ் பண்ணிக்கோங்க. இங்க 4x plus 3 equal to y into 6x minus 4. இதை உள்ள கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிட்டா 6xy minus 4y. இங்க 4x plus 3 இருக்கு. x இருக்கிற டேர்ம் ஒரே பக்கம் வச்சிடலாமா? 4x minus 6xy equal to இந்த 3 ரைட்ல வந்துச்சுன்னா -3 -4y. லெஃப்ட் சைட்ல எக்ஸ மட்டும் காமன் எடுக்க போறோம். எக்ஸ காமன் எடுத்துட்டா 4 - 6y வரும். திஸ் ஈக்குவல் டு
minus 3 minus 4y. So x is equal to the numerator minus one common எடுத்துக்கோங்க 4y plus 3 is divided by the term denominator வரும் 4 minus 6y. இதுல வேணா மைனஸ் டினாமினேட்டர்ல ஒரு மைனஸ காமன் எடுங்க, நியூமரேட்டர் டேர்ம் அப்படியே எழுதிக்கோங்க பை ஒரு மைனஸ் வெளியே எடுத்துட்டோம்னா 6y minus 4 வந்துடும். இப்ப என்ன ஆகுது பாருங்க, இந்த 2 மைனஸ் சைன் கேன்சல் ஆயிடும். இப்ப நமக்கு எக்ஸ் என்ன கிடைச்சிருக்கு 4y plus 3 divided by 6y minus 4 தான் எக்ஸ். இந்த எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் நம்மளுடைய இது டொமைன், இது கோடொமைன்னா இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தோம், அது எக்ஸ் தான். அப்படி ஃபங்க்ஷனா இருந்தா எக்ஸ் தான் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கோடொமைன் செட்ல இருக்கும். அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற எலிமெண்ட்டுக்கு எக்ஸ் வந்து இன்வர்ஸ் எலிமெண்ட். ஓகேங்களா? அப்ப எக்ஸ் தான் இன்வர்ஸ் எலிமெண்ட். இது வந்து நீங்க வெரிஃபை பண்ணி காட்டினா காட்டலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கறத காட்டுவோம் இல்லையா, அதை காட்டினா காட்டலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம ஆன் டு definition, f of x is equal to y. From this line, x is equal to f inverse of y. F inverse of y. So this x is replaced by f inverse of y. 4y plus 3 by 6y minus 4. This is inverse element. The variable na x ku maathonu nenicha replace y by x. So f inverse of x is equal to 4x plus 3 by 6x minus 4. So இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்வர்ஸ் எலிமெண்ட்டும் சேம் எலிமெண்ட் தான். சம்ல பாருங்க f of x என்ன, f of x 4x plus 3 divided by 6x minus 4. f inverse of x 4x plus 3 6x minus 4. So இன்வர்ஸ் எலிமெண்ட்டும் சேம் எலிமெண்டா இருக்கு. அதுக்கு மீனிங் என்னன்னா the element map to itself. So இந்த டொமைன்ல உள்ள எலிமெண்ட் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லித்தரேன். இது டொமைன், இது கோடொமைன். ஸோ ஒன்னுன்னா 1 இஸ் மேப் டு 1, 2 இஸ் மேப் டு 2. அதே மாதிரி ஒரு எலிமெண்ட் அதே எலிமெண்ட்டுக்கு மேப் ஆகுறது. ஸோ இன்வர்ஸ் எலிமெண்ட்டும் அதே எலிமெண்ட் தான். ஸோ என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா, இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை ஹைலைட் பண்ணிக்கோங்க. இன்வர்ஸ் ஆஃப் எஃப் இஸ் இட் செல்ஃப். So inverse of f is அதே element. Inverse of f is itself. இந்த சம்ல டவுட் இருந்தா கேட்டுக்கோமா வர்ஷினி. No doubts ma'am. Super. இந்த சம் இம்பார்ட்டன்ட்மா நோட் பண்ணிக்கோ. Okay ma'am. நெக்ஸ்ட் சம் பாப்போம். Question number 5. இது ஒரு 2 mark type question or 1 mark. சரி, இந்த கேட்டகரியில தான் கேட்க முடியும். ஸ்மால் question தான் இது. Question number 5. State with reason whether the following functions have inverse. So நமக்கு 3 division கொடுத்திருக்காங்க. So function f ன்னு sum number 1ல கொடுக்கறாங்க, division number 2ல g ன்னு மென்ஷன் பண்றாங்க, division number 3ல h ன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இந்த क्वेश्चनக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா? இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆனாலும் எக்ஸிஸ்ட் ஆகலைனாலும் அதனுடைய ரீசனை வந்து மென்ஷன் பண்ணணும். என்ன ரீசன்னால இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, இல்ல இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அதுக்கு ரீசன் என்ன அப்படிங்கறத சொல்ல போறோம். வேற ஒண்ணும் இல்ல. ஒவ்வொரு டிவிஷனா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன், the function f from set 1 2 3 4 இதுல இருந்து நம்பர் 10. இது டொமைன் செட், இது கோடொமைன் செட். நான் எஃப்ங்கிற செட், எஃப் அப்படிங்கிறது
அதில் ஆர்டர்ட் பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. 1ங்கிற எலிமெண்ட் மேப் டு 10, 2 the element map to 10, 3 map to 10, 4 also mapping to 10. The function. The function க்கு inverse exist ஆகுமா அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்குள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்னா கண்டிப்பா ஒன்னாவும் இருக்கணும், ஆன் டூவாவும் இருக்கணும். A function is invertible if and only if it is 1 1 and on 2. இந்த லைன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 1 1 on 2 இருந்தா மட்டும்தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். இந்த கான்செப்ட் தான் நம்ம இதுல வந்து அப்ளை பண்ண போறோம். அதாவது நம்ம 1 1 ஸோ 1 1ல என்ன கான்செப்ட் சொல்லுவோம் பாருங்க. ஸோ 2 விதமா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுடைய கொஸ்டின் வந்து டொமைன் செட்டு, கோடொமைன் செட்டு வந்து அந்த ஜென்ரலா உள்ள இன்ஃபைனைட் செட்டா இருந்தா, அதாவது R to R, Z to Z அந்த ஃபார்மேட்ல இருந்தா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் f of x1 equal to f of x2, that implies x1 equal to x2. அதை எடுத்து வெரிஃபை பண்ண சொல்லுவோம். இப்படி பர்டிகுலர் செட் மாதிரி கொடுத்துட்டாங்க. இட்ஸ் a countable set, finite set. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா f of x1 not equal to f of x2 இருந்தா, that implies x1 is not equal to x2. இந்த ரிசல்ட் அப்ளை பண்ணி இது 1 1 பார்க்கலாம். இன்கேஸ் 1 1 ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம ஆன் டூக்குள்ள செக் பண்ணி பார்க்க தேவையில்லை. அதுலயே கன்க்ளூஷன் கொடுத்துக்கலாம், இது வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னு கன்க்ளூஷன் கொடுக்கலாம். f of 1 பாத்தீங்கன்னா it is equal to 10. f of 2 பார்த்தாலும் it is 10. இது x1, இது x2. இந்த ரெண்டு லைன்ல இருந்து என்ன சொல்லலாம்னா f of 1 f of 1 equal to f of 2 ன்னு வருது. இதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது f of x1 equal to f of x2, that implies x1 equal to x2 அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. f of x1 equal to f of x2, x1 equal to x2 சொல்ல போறோம். இப்ப f of 1 equal to f of 2 வருது பாருங்க. இங்கேயும் 10, இங்கேயும் 10. ஆனா என்ன சொல்லிடலாம், பட் 1 is not equal to 2. x1 இங்க ஈக்குவல் டு x2 இருந்தால்தான் 1 1. இதுல கண்டிஷன் எப்படி ஃபெயில் ஆகுதுன்னா f of x1 equal to f of x2, but x1 is not equal to x2 வந்துருது. ரெண்டு பக்கமே ஈக்குவலா இருக்கணும், ரெண்டு பக்கமே நாட் ஈக்குவல்டா இருக்கணும். இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், the f is not 1 1. so 1 1 இல்ல, இதான் ரீசன். So not a 1 1. Therefore f is not invertible. So not invertible meaning வந்து inverse exist ஆகாதுன்னு அர்த்தம். இதான் டிவிஷன் நம்பர் 1. இதுல டிவிஷன் நம்பர் 2 3 பார்க்கலாம். So division number 2. So function பாத்தீங்கன்னா g from 5 6 7 8. இது domain set, codomain set வந்து 1 2 3 4. g அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் எப்படிலாம் மேப் ஆகுதுன்னா 5 is mapping to 4, 6 is mapping to 3, 7 is mapping to 4, 8 is mapping to 2. இதான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் g is 1 1. இந்த கண்டிஷனை பார்க்கலாம்.
ஏற்கனவே உள்ளதுதான். இந்த டெஃபினிஷன் ஒன் டைம் எழுதிக்கலாம். f of x1 equal to f of x2, that implies x1 equal to x2 இந்த கண்டிஷன் எடுத்துக்கலாம். இப்போ இதுல g of 5 பாத்தீங்கன்னா 4, g of 7 also 4. அப்ப என்ன கண்டிஷன் ட்ரூ ஆயிருந்தா f of x1 equal to f of x2 வந்துருது. இதுல வந்து 5 is not equal to 7. இந்த ரெண்டு not a same element. But x1 is not equal to x2. Therefore, g is not 1 1. Therefore, g is not a invertible function. டவுட் இருந்தா கேட்டுக்கோமா அர்ஷினி. மேம் இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேம். இப்போ வந்து 6,3யும் 8,2 எடுத்தா f of x1 not equal f of x2 னு வரும். அது மாதிரி x1 not equal to x2 னு வரும். அப்ப வந்து அது 1 1 தானே மேம்? ஓகே நான் வரேன் சொல்றேன். வரேன் சொல்லி தரேன். இது உங்களுடைய டொமைன், இது கோடொமைன். ஸோ டொமைன்ல 5 6 7 8 1 2 3 4. 5 is mapping to 4. 6 is mapping to 3. 7 is mapping to 4. 8 is mapping to 2. ஓகேங்களா? வர்ஷினி டயக்ராம் புரிஞ்சிருக்கா? புரிஞ்சது மேம். டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா 5ங்கிற எலிமெண்ட்டுக்கு இமேஜ் இருக்கு, 6க்கு இமேஜ் இருக்கு, 7 ஆல்சோ ஹேவ் a image and 8 ஆல்சோ ஹேவ் இமேஜ். ஆனா ஆன் டூன்னு பாத்தீங்கன்னா இது 1 1ங்கிற கண்டிஷன் ட்ரூ தான். இந்த சம்ல நம்ம ப்ரூஃப் வந்து 1 1 இருக்கு, ஆன் டூ இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதை கட்டி இல்ல 1 1 ஓகே. ஸோ 1 1 ட்ரூ. நான் 1ங்கிற எலிமெண்ட்டுக்கு have no pre-image. 1க்கு pre-image இல்ல இல்ல. so 2 ஓட pre-image 8, 3 ஓட pre-image 6, 4க்கு pre-image 7, 4க்கு ரெண்டு pre-image இருக்கு. நான் 1க்கு pre-image கிடையாது. ஓகேவா? இது சம திரும்ப நேம் போட்டுலாமா? ஓகே மேம். so 1 1 ட்ரூ ஆவது on to false. so division number 2, g 5 6 7 8 is map goes to 1 2 3 4. ஜிங்கிற செட்ல 5 4 6 3 7 4 8, 2. g is 1 1 அப்படிங்கிற கண்டிஷன் ஃபர்ஸ்ட் செய்யறோம். ரெண்டு கண்டிஷனுமே இங்க ட்ரூவா தான் வருது. அதாவது f of x1 equal to f of x2, that implies x1 equal to x2 நாலும் ஓகே தான். f of x1 not equal to f of x2, x1 not equal to x2 ரெண்டுமே ட்ரூ தான். இதை வேணா அந்த ப்ரூஃபையும் கொடுத்துடலாம். g of 5 4 also g of 7 4, but 5 is not equal to 7. சேமா இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்கு. ஆனா இந்த இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா வரல. x1 equal to x2 வரல. இப்ப இந்த ரெண்டு எடுத்து பாத்தீங்கன்னா g of 6 equal to 3, g of 8 is equal to 2. நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ வருது இதுல. அதாவது f of x1 not equal to f of x2, that implies x1 not equal to x2 அப்படிங்கிற இந்த ரெண்டாவது கண்டிஷன் ட்ரூவா வருது. இதுல சொல்லிடலாம் 6 is not equal to 8. அர்ஷினிக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சது மேம். இதுல இருந்து என்ன சொல்லிடலாம்னா
G is 1 1 தான். சம் நமக்கு டவுட் வருதுன்னா டயக்ராம் போட்டு பார்த்தா ரொம்ப கிளியரா புரியும். இப்போ G is onto ontoக்கு இந்த டயக்ராம் போடுறேன். இது டொமைன் செட், இது கோடொமைன் செட். டொமைன்ல 5 6 7 8 இருக்கு. கோடொமைன் 1 2 3 4. 5 is mapping to 4, 6 is mapping to 3, 7 is mapping to 4, 8 is mapping to 2. So one has no preimage. So onto அப்படின்னா கோடொமைன் உள்ள எல்லா செட்டுக்கும் ப்ரீமேஜ் இருக்கணும். அப்பதான் onto சொல்ல முடியும். நீங்க என்ன சொல்லலாம்னா இந்த எலமெண்ட்டுக்கு ஷார்ட் ஃபார்ம் ELTன்னு போட்டு ஒரு கோட் போட்டுருவாங்க. எலமெண்ட் 1 அப்போஸ்ட்ரோபிக்ல போடுங்க 1 in the codomain has no preimage. So preimage illa, therefore G is not onto. But 1 1 true வருது, ஆனா onto வந்து true வரல. Therefore G is not invertible. இப்போ ஓகே தானமா? ஓகே மேம். Super good. So third division பார்த்துடலாம். So division number 3. Division number 3. H from 2 3 4 5 mapping to or goes to is domain set, codomain set 7 9 11 13. So Hங்கிற செட்டுக்குள்ள 2 7 3 9 4 11 and 5 13. இப்போ H is 1 1. H is 1 1. H is 1 1 பார்க்கலாம். So நம்ம மேப்பிங் போட்டு பார்க்கணும் கூட பார்க்கலாம். அதர்வைஸ் H of 2னா 7 வருது. அப்படி 7ங்கிறது எதுவுமே வரல. இப்போ ரெண்டாவது கண்டிஷன் தான் ட்ரூவா வரும். இந்த f of x1 not equal to f of x2, x1 is also not equal to x2. அந்த கண்டிஷன் இந்த இடத்துல ட்ரூவா வரும். அப்போ 1 1 அப்படிங்கிறது ட்ரூ ஆயிடும். onto பார்த்தாலும் எவ்ரி எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கும். therefore is onto. 1 1 ட்ரூ, onto ட்ரூ. இப்போ 1 1 ப்ரூஃப் கொடுத்துடலாம். f of x1 not equal to f of x2, that implies x1 is not equal to x2. Any two elements நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தாலும் h of 2 equal to 7, h of 3 is equal to 9. So பாத்தீங்கன்னா h of 2 is not equal to h of 3. Also 2 is not equal to 3. இதே மாதிரி நீங்க எந்த ரெண்டு பேராலும் செக் பண்ணி பார்க்கலாம். Therefore h is 1 1. 1 1 ஷார்ட் ஃபார்ம் இப்படி 1 ஒரு ஹைஃபன் போட்டு 1 போடலாம், ஆர் 1 1 எழுதிக்கலாம். ஸோ h is onto 1 பார்த்துடலாம். ஸோ ontoக்கு டயக்ராம் போட்டு பார்த்தா ஈஸியா இருக்கும். ஸோ டொமைன் செட் அண்ட் கோடொமைன் செட். டொமைன் கோடொமைன். டொமைன் செட்ல 2 3 4 5. Codomain set 7 9 11 13. 2 is mapping to 7, 3 is mapping to 9, 4 is mapping to 11, 5 is mapping to 13. So every element in the codomain set has a preimage. Therefore h is onto. Every element
in the codomain set has preimage. Preimage in the domain set. Therefore, H is on 2. So 1 condition true, on 2 condition true. Therefore, H is invertible. So invertible na நம்ம inverse கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றோம். Therefore, H is invertible. புரிஞ்சுதாமா? புரிஞ்சது மேம். சூப்பர். அடுத்த சம் பார்த்துடலாம். So question number 6. Question number 6 பாருங்க. Show that f from இதை read பண்றது closed interval -1 to 1 to or plus is given by f of x is equal to x by x plus 2 is 1 1. Find the inverse of the function. The function inverse கண்டுபிடிங்க. இதுக்கு inverse கண்டுபிடிக்கணும். So inverse கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா -1 to 1 closed interval to range of f. So ரெண்டு பார்ட் இருக்கு. நம்ம 1 1 ப்ரூவ் பண்ணணும். So also inverse கண்டுபிடிக்கணும். So 1 1 ப்ரூவ் பண்றது ஆல்ரெடி ப்ரொசீஜர் நமக்கு தெரியும். இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறது கூட இப்பதான் நம்ம ஒரு சம்ல பார்த்தோம். So easy question also important. So questionல கொடுத்த செட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். The function is closed interval -1 to 1 to r is given by f of x is equal to x by x plus 2. So ரெண்டு கொஸ்டின் நம்ம செய்யணும். f is 1 1 ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது இன்வெர்ஸ் கால்குலேட் பண்ணணும். சம் வந்து ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 1 1 ப்ரூவ் பண்ணிடலாம். f is 1 1. f of x1 equal to f of x2. That implies x1 is equal to x2. See, f of x1 equal to f of x2. Definition body, x1 by x1 plus 2 is equal to x2 by x2 plus 2. So cross multiply பண்ணிக்கலாம். So cross multiply பண்ணா x1 into x2 plus 2 equal to x2 into x1 plus 2. Bracket inside multiply பண்ணா x1 x2 plus 2 x1. இங்கேயும் பார்த்தா x2 x1 plus 2 x2 equal to left and right equal terms cut பண்ணிட்டா நமக்கு remaining கிடைக்கிறது 2x1 is equal to 2x2. Here the 2 slide the x1 is equal to x2.
அப்ப இந்த ப்ரூஃப் படி நமக்கு 1 கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுது. f of x1 equal to f of x2 எடுத்தோம், x1 equal to x2 கொண்டு வந்துட்டோம். Therefore f is 1. அடுத்தது இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன், அதாவது இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அந்த இன்வர்ஸ் கால்குலேட் பண்றது ஆன் டு ப்ரொசீஜர் தான். Let f of x equal to y belongs to codomain set, then there exists x belongs to a domain set. நம்மளுடைய கோடமைன் செட் பாத்தீங்கன்னா R. Let f of x is equal to y belongs to R. f of x எப்படி டிஃபைன் பண்ணிருந்தாங்கன்னா x by x plus 2 equal to y. நம்ம x தான் கால்குலேட் பண்ணணும். x is equal to y into x plus 2. xy plus 2y. இந்த xy லெஃப்ட்ல கொண்டு வந்துடலாம். x minus xy equal to 2y. x காமனா எடுத்துட்டா 1 minus y equal to 2y. We need x only. So x is equal to 2y by 1 minus y. இப்போ இந்த செட் நமக்கு வந்து டொமைன் செட்டுக்குள்ள இருக்கணும். ஸோ டொமைன் செட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் -1 to 1. இதுக்கு நீங்க ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பாருங்க. ஸோ ஒய்க்கு ஒரு வேல்யூ கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தா அது க்ளோஸ் இன்டர்வல் -1 to 1ல வரணும். ஸோ அப்படி கன்ஃபியூஷன் அது வந்து வருமா வராதாங்கிற கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா f of x is equal to y ப்ரூவ் பண்ணி காட்டலாம். பாருங்க f of x, f of x பிளேஸ்ல 2y by 1 minus y. ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்ன? x by x plus 2. இப்போ x பிளேஸ்ல 2y by 1 minus y whole thing divided by 2y by 1 minus y plus 2. x by x plus 2. இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். y by 1 minus y the whole thing divided by set. இதுல LCM எடுத்திருந்தா நமக்கு 1 minus y வரும். but 2y plus 2 into 1 minus y. ஏன் பண்ணிருக்கோம் பாருங்க. இது 2 by 1 இருக்கும். LCM வந்து 1 minus y. இந்த 2y அப்படியே இருக்கும். plus 2 bracketல 1 minus y. next lineல இந்த 1 minus y நமக்கு கேன்சல் ஆயிடும். but 2y by 2y plus இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க 2 minus 2y plus 2y minus 2y கேன்சல் ஆகும். 2y by 2. This 2 to also get cancelled. இப்போ f of x னு ஆரம்பிச்சா நமக்கு yங்கிற ரிசல்ட் கிடைக்கும். Therefore f is onto, therefore f is invertible. Invertibleனா inverse exist ஆகும்னு அர்த்தம். ஸோ இன்வர்ஸ் எலிமெண்ட் அப்ப என்னன்னா நீங்க என்ன x கண்டுபிடிச்சீங்க இருக்கு இல்லையா? this x is equal to 2y by 1 minus y. இப்போ xங்கிற பிளேஸ்ல நம்ம f inverse of y மாத்திரலாம். x is equal to, this implies x is equal to f inverse y. So இந்த x f inverse of y மாத்திரலாம். Therefore f inverse y is equal to 2y by 1 minus y.
ஒய்ல கொடுக்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து நமக்கு டிஃபைன் பண்ண கொஸ்டின் f of x is equal to x by x plus 2 வேரியபிள் xல இருக்கிறதுனால replace this y by x. f inverse of x is equal to 2x by 1 minus x. இதுதான் இன்வர்ஸ் எலிமெண்ட். நம்ம பர்டிகுலரா x வந்து நாட் ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருங்க. ஏன்னா 1 இருந்ததுன்னு சொன்னா டினாமினேட்டர் 0 வரும், நாட் டிஃபைன் வந்துடும். ஸோ இதுதான் f inverse of x. டவுட் இருந்தா கேட்டுக்குமா வர்ஷினி? டவுட் இல்ல மேம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். Question number 7. Consider f from R to R is given by f of x is equal to 4x plus 3. Show that f is invertible. Find the inverse of f. இந்த மாடல் சம்மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம புக் சம் ப்ராக்டிஸ் பண்ணணும், புக் அவுட் சைட் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இன்வெர்ட்டிபிள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ நம்ம வந்து 1 1 on 2 ரெண்டும் ப்ரூவ் பண்ணாதான் இன்வெர்ட்டிபிள். ஸோ அதுக்கப்புறம் அந்த on 2ல கண்டுபிடிச்ச எக்ஸை வந்து எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் மாத்திட்டோம்னா அந்த இன்வெர்ஸ் எலிமெண்ட். ஸோ இன்வெர்ட்டிபிள் ப்ரூவ் பண்றதுக்கு ப்ரொசீஜர் என்ன, இன்வெர்ஸ் எலிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது ஒரு சம்முக்கு ப்ரூஃப் எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஓரலா கூட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். கொஸ்டின் நம்பர் 7. ஸோ கொஸ்டின்ல கொடுத்த ஃபங்க்ஷன் f from R to R is given by f of x is equal to 4x plus 3. இதைதான் நம்ம வந்து இன்வெர்ட்டிபிள் ஃபங்க்ஷன் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஒரு நிமிஷமா வந்துடுறேன். See, f is 1 1. See, f of x1 is equal to f of x2. That implies x1 is equal to x2. So every time நீங்க 1 1 ப்ரூவ் பண்ற இடத்துல இந்த டெஃபினிஷன் எழுதி காமிச்சீங்கன்னா உங்க பேப்பருக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கும். So let f of x1 is equal to f of x2. f of x1 4x1 plus 3 is equal to 4x2 plus 3. நம்ம ஃபங்க்ஷன் f of x டிஃபைன் பண்ணதுன்னு எழுதியிருக்கோம். ரெண்டு பக்கமும் ஈக்குவல் டேர்ம்ஸ் தான் 3 3 கட் ஆயிடும். 4x1 is equal to 4x2. So now this 4 4 also cancelled. x1 is equal to x2. இப்போ நீங்க f of x1 is equal to f of x2 எடுத்தா x1 is equal to x2 கிடைக்கும். Therefore f is 1 1. That the f is onto. So onto the definition எழுதிடலாம். Let f of x is equal to y. This belongs to codomain set. Then there exists x belongs to domain set. So let f of x is equal to y belongs to the codomain set பாத்தீங்கன்னா R. ரெண்டுமே R to R நீங்க codomain மென்ஷன் பண்ணிக்கோங்க. So உங்களுக்கு புரியும் codomain. So by the definition f of x is equal to 4x plus 3 is equal to y.
From this line find x. 4x is equal to y minus 3. So x வேணும்னா so 4x is equal to y minus 3. X is equal to y minus 3 by 4. X is equal to y minus 3 by 4. The element வந்து belongs to R surely. ஏன்னா இது வந்து domain set. உங்களுடைய domain set பார்த்தீங்கன்னா real number set போது இந்த ஃபார்மட்ல எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்துடும். ஸோ நீங்க இதுல f of x is equal to y அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணணும்னா ப்ரூஃப் பண்ணிட்டா நம்ம கொஸ்டினுக்கு வந்து இன்னும் கூட ஸ்ட்ரென்த் அது. surely belongs to R. இதுல இருந்து நம்ம ஆன் டு சொல்லலாம். இல்லைன்னா f of x is equal to y ன்னு ப்ரூஃப் பண்ணி காமிச்சிட்டா அது மார்க் குறைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வராது. y minus 3 by 4. இப்போ இதுதான் x உங்களுக்கு. நம்மளுடைய f of x எப்படி டிஃபைன் பண்ணிக்காங்க? அதாவது இது ரஃப் ஒர்க்கு. f of x is equal to 4x plus 3. 4 x பிளேஸ்ல y minus 3 by 4 plus 3. இந்த 3 கேன்சல் ஆயிடும். சாரி 4 கேன்சல் ஆகும். y minus 3 plus 3. இப்போ minus 3 plus 3 also cancelled. இப்போ f of x is equal to y வந்துருது. ஸோ இதுல இருந்து சொல்லலாம் x is equal to f inverse y அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ f of x is equal to y, f is on 2. ஸோ இதுல இருந்து கிளியரா சொல்ல முடியும் டொமைன் செட்ல இருக்கு. ஆனா சில நேரங்களில் இந்த ப்ரூஃபை கொடுக்க சொல்லுவாங்க. f is on 2, therefore f is invertible. f invertible. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச x இங்க என்ன இருக்கு? இந்த x வந்து f inverse of y ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். therefore f inverse of y is equal to y minus 3 by 4. so நம்மளுடைய क्वेश्चन பாருங்க, ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றாங்க? f of x is equal to 4x plus 3. வேரியபிள் x ல டிஃபைன் பண்ணதுனால நம்ம இன்வர்ஸ் கூட xங்கிற வேரியபிளை மென்ஷன் பண்ணலாம். replace y by x. இன்வர்ஸ் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா x minus 3 by 4. f is invertible. f inverse of x equal to x minus 3 by 4. So, this is the question can answer.